Hi viewers, good morning. ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிறதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ்க்கான மீனிங், சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும், எந்த மாதிரி இடத்துல ஃப்ரேம் ஆகும், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் இதில் கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் வி நோ ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். ஸோ இந்த ஹேவ் ஹேஸ் தட் இஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டூ அல்லது டஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எஸ் ஆர் நோங்கிறது தான் ஆன்சராக இருக்க முடியும் இதுக்கு. ஸோ அதனால தான் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டூ அல்லது டஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ டூ அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டாக வரும்போது இங்கிலீஷில் செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல டூக்கும் செய்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேள்வி அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஹேவ் ஹேஸ் பற்றி கேட்குற கொஸ்டினில் டூ டஸ் அப்படிங்கிறது பயன்பட போகுது. ஸோ டூ டஸ்க்கு நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்கறதுக்கு டூ டஸ் பயன்படும். அந்த வகையில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஐ யூ வி தே வரும்போது டூ அப்படிங்கிற வார்த்தையும் ஹீ ஷி இட் வரும்போது டஸ் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படும். ஸோ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்கும் போது கொஸ்டினில் ஹீ வந்துச்சு அப்படின்னா ஆன்சர்லையும் ஹீ தான் வரும். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வெளில போகிறான் வரான் அப்படின்னு தான் பதில் சொல்லுவோம். ஸோ ஹீ அப்படின்னு கொஸ்டினில் வரும்போது ஆன்சர்லையும் ஹீ தான் வரும். ஷீ வரும்போது ஆன்சர்லையும் ஷீ தான் வரும். இட் வரும்போது அதே கான்செப்ட் தான், இட் தான். தே வரும்போதும் தே தான் வரும். ஸோ இந்த 4 வார்த்தையை பொறுத்த மட்டுக்கும் எப்பொழுதுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. கேள்வியில் என்ன கேட்குறோமோ அதே தான் பதிலையும் வரப்போகுது. நோ கன்ஃபியூஷன்ஸ். அதே கொஸ்டின்ல யூ, அதான் நீ என்ன பண்ற அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லும் போது நான் அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லுவோம். அதே அந்த மாதிரி தான் இங்கேயும் சின்ன சேஞ்சஸ் நடக்கும். கொஸ்டின்ல எப்போ யூ வந்தாலும் ஆன்சர்ல ஐ அல்லது வி வரும். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறதா இருந்து பதில் நான் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னு நிறைய பேரை பார்த்து கேட்கறதா இருந்து நாங்கெல்லாம் அப்படின்னு பதில் சொல்றதா இருந்தா வி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரேர் கேட்டகரி தான். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் வி யூஸ் டு ஆஸ்க். ஸோ நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட கேட்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணும்போது கொஸ்டினில் ஐ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். ஸோ கொஸ்டினில் ஐ வந்துச்சுன்னா எப்பொழுதுமே ஆன்சரில் யூ, அது நீன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் யூங்கிற வார்த்தை தான். ஸோ கொஸ்டினில் எப்போ ஐ வந்தாலும் ஆன்சரில் யூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் சம்டைம்ஸ் நாம் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு as a group of people we used to speak. அண்ட் ஒரு சில டைம் என்ன பண்ணுறது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கேட்போம், நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் எப்படி இதுக்கு பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது நாம் நாங்கள் அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பணும்னு நினச்சிங்கன்னா வி அப்படிங்கிற வேர்ட் கொஸ்டினில் பயன்படும். ஸோ இந்த வி அப்படிங்கிறது கொஸ்டினில் வரும்போது ஆன்சரில் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் நம்மளை பார்த்து சொல்கிறதா இருந்தால் யூ அப்படிங்கிற வார்த்தையும், இல்லை நாம இப்படி பண்ணலாமே அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன், கொஸ்டினும் நமக்குள்ளேயே ஆன்சரும் நமக்குள்ளேயே அப்படிங்கும் போது வி அப்படிங்கிறதும் பயன்படும். ஸோ இந்த 3 வார்த்தையை பொறுத்த மட்டுக்கும் கொஸ்டினில் வர்ற வேர்டும் ஆன்சரில் வர்ற வேர்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகும். மீனிங்க்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். பட் இந்த 4 வார்த்தையை பொறுத்த மட்டுக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஸோ ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். இது ஜென்ரலான கான்செப்ட், இங்கே டூ டஸ்க்காகன்னு கிடையாது. பொதுவாகவே கேள்வி கேட்கும் போது கொஸ்டினில் என்ன வார்த்தை வந்தால் ஆன்சரில் என்ன வேர்ட் வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறதா இருந்தால் ஐ யூ வி தே கூட டூ அப்படிங்கிற வார்த்தையும் ஹீ ஷி இட் கூட டஸ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க சென்டென்ஸ் ஐ ஹாவ் அ பைக், என்கிட்ட பைக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே உங்ககிட்ட பைக் இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே இந்த இடத்துல ஐ அப்படிங்கும் போது என்கிட்ட, ஸோ உங்ககிட்ட அப்படின்னு கேட்கறதா இருந்தால் யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த போகிறோம். ஸோ யூ கூட நமக்கு நல்லா தெரியும் டூ அப்படிங்கிற வார்த்தை தான் வரும்னு சொல்லிட்டு அதனால தான் டூ பயன்படுத்திருக்கோம். ஸோ டு யூ ஹாவ் அ பைக் அப்படின்னு கேட்குறோம். உங்ககிட்ட பைக் இருக்கா, உங்ககிட்ட பைக் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பாசிட்டிவாக என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க ஒருத்தர் பதில் சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா எஸ் ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. இல்லைன்னு சொல்றதா இருந்தா நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பைக்,
no I don't have a bike. So don't அப்படின்னு சொன்னா don't have அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். So I don't have a bike, என்கிட்ட பைக் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த don't அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான ஒரு வேர்ட்லாம் கிடையாதுங்க. do கூட not சேர்த்துருக்கோம் நம்ம. ஸோ do plus not தான் don't அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா don't have அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸோ இங்க we have cough, எங்களுக்கு இருமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே உங்களுக்கு இருமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருந்தா you அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த போறோம். ஸோ யூ கூடயும் டூ அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அது நீயா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி டூங்கிறது தான். ஸோ டூ யூ ஹேவ் காஃப், உங்களுக்கு காஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். பதில் சொல்லும்போது ஆமாங்க எங்களுக்கு காஃப் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா எஸ் வி ஹேவ் காஃப் அப்படின்னு பதில் சொல்லலாம். அப்படி இல்லாமல் இல்லை இல்லை எங்களுக்கு காஃப் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா நோ வி டோன்ட் ஹேவ் காஃப், டோன்ட் ஹேவ் காஃப்னு சொல்லலாம், வி டு நாட் ஹேவ் காஃப்னு சொல்லலாம். பட் டோன்ட் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ பெட்டராக இருக்கும் பேசும்போது. இங்கிலீஷில் எவ்வளோ ஷார்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது எஃபெக்டிவாக கம்யூனிகேட் ஆகும். So do not have ன்னு சொல்றதுக்கு பதிலா don't have will be much better. So then they have corona, அவங்களுக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்றோம். குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து சொல்றோம். அவங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா they கூடயும் doங்கிறது தான் பயன்படும். So do they have corona அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். பதில் சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்றதா இருந்தா yes they have corona அப்படின்னு சொல்றோம். இல்ல இல்ல அவங்களுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா no they don't have corona அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஒருத்தட்ட ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா I U V they அப்படிங்கிற வேர்ட்ஸ் வரும்போது क्वेश्चनல do அப்படிங்கறத முன்னாடி சேர்த்துக்க போறோம். இருக்குன்னு சொல்லும்போது ப்ராப்ளம் இல்லை, எஸ் அந்த சென்டென்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹேவ்க்கு முன்னாடி don't அல்லது do not அப்படிங்கறத சேர்த்துக்க போறோம். அடுத்து நம்ம எடுத்திருக்க சென்டென்ஸ் he has a green pen. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் நல்லா தெரியும், கொஸ்டினில் வந்து ஹீ வரும்போது ஆன்சர்லையும் ஹீ தான் வரப்போகுது. ஸோ ஹீ கூட டஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படும், இதுவும் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ புதுசாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேஸ் அப்படிங்கிறது ஆன்சரில் மட்டும்தான் வரும். கொஸ்டின் கேட்கும் போது ஹேஸ் பயன்படாது. டூவா இருந்தாலும் சரி டஸ்ஸாக இருந்தாலும் சரி அந்த டூ டஸ்ங்கிற வார்த்தைகள் தான் மாறுமே தவிர கேள்வியை பொறுத்த மட்டுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹேவ்ங்கிற வார்த்தை மட்டும் தான் பயன்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ டூ வந்தாலும் ஹேவ் தான் வரும், டஸ் வரும்போதும் கொஸ்டின்ல ஹேவ் அப்படிங்கிறது தான் பயன்படும். ஸோ டஸ் ஹி ஹேவ் அ கிரீன் பென் அப்படின்னு தான் கேட்க முடியும். அந்த இடத்துல ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் போட்டு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்க முடியாது. டஸ் ஹி ஹேவ் அ கிரீன் பென் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். பதில் சொல்லும் போது அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா பதில் பாசிட்டிவா இருக்கிறதுனால ஹேஸ்ங்கிற வார்த்தை தான் பயன்படும். எஸ் ஹி ஹேஸ் அ கிரீன் பென் அப்படின்னு சொல்றோம். அதே நெகட்டிவா ஆன்சர் பண்றதா இருந்தா நோ ஹி டசன்ட் ஹேவ் அ கிரீன் பென் அப்படின்னு தான் சொல்றோம். டசன்ட் அப்படிங்கிறது டஸ் நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் டசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டஸ் கூட நாட் சேர்த்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த டஸ் வரும்போது எல்லாமே ஹேவ் தான் வருமே தவிர ஹேஸ் வராது. நோ ஹி டசன்ட் ஹேவ் அ கிரீன் பென் அப்படின்னு சொல்றோம். ஸோ டசன்ட் வந்ததுனால ஹேவ் தான் வரும் அந்த இடத்துல. ஸோ ஒருத்தட்ட ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் ஹேஸ் அப்படிங்கிறது பயன்படும். இருக்கான்னு கேள்வி கேட்கும் போதும் சரி இல்லைன்னு பதில் சொல்லும் போதும் சரி டஸ் வர்றதுனாலையும் டசன்ட் வர்றதுனாலையும் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோமே தவிர ஹேஸ் பயன்படாது. தென் she has knee pain, அவளுக்கு மூட்டு வலி இருக்கு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கான்னு கேட்கறதா இருந்தா does she have knee pain, does she have knee pain பதில் சொல்லும் போது yes she has knee pain, yes she has knee pain, no she doesn't have knee pain, no she doesn't have knee pain. ஸோ இட் ஹேஸ் அ பப்பி, அதுக்கு ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அதே நாய்க்குட்டி இருக்கான்னு கேள்வி கேட்கறதா இருந்தா does it have a puppy, does it have a puppy பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணும்போது எஸ் இட் ஹேஸ் அ பப்பி, எஸ் இட் ஹேஸ் அ பப்பி. இல்லை அப்படின்னு சொல்றது தான் நோ இட் டசன்ட் ஹேவ் அ பப்பி, நோ இட் டசன்ட் ஹேவ் அ பப்பி. ஸோ டஸ் வரும்போது கேள்வியில் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறோம். ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும் போது ஹீ ஷீட் கூட ஹேஸ் அப்படிங்கிறது பயன்படும். நெகட்டிவ் வரும்போது டசன்ட், டஸ் நாட்டோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம் டசன்ட் யூஸ் பண்ணும் போதும் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்பட போகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேவ் ஹேஸ்லேயே நெகட்டிவாக கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம், உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூ ஹேவ் ஆஃபீஸ் டுமாரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டு யூ ஹேவ் ஆஃபீஸ் டுமாரோ அப்படின்னா உனக்கு இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். உனக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் டோன்ட் யூ ஹேவ் ஆஃபீஸ் டுமாரோ,
don't you have office tomorrow doக்கு பதிலா do ஓட நெகட்டிவான don't அப்படிங்கறத பயன்படுத்துறோம். பதில் சொல்லும்போது yes I don't have office tomorrow, yes I don't have office tomorrow, இல்ல எனக்கு ஆபீஸ் இல்ல I don't have இல்ல அப்படிங்கறத அப்ரூவ் பண்றோம். இல்லனா ஷார்ட்டா yes I don't have அப்படினு சொல்லலாம். சோ ஷார்ட்டா சொல்லும்போது அந்த ஃபுல் ஆன்சர் பண்ணும்போது because spokenly it is understood இருக்கான்னு கேட்டா இல்லன்னு பதில் சொல்றோம். சோ அதனால வந்து it is understood full sentence repeat பண்ணனும்ங்கிறது கிடையாது. yes I don't have அப்படினு ஆன்சர் பண்ணலாம். no I have office tomorrow இல்ல எனக்கு நாளைக்கு ஆபீஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். no I have அப்படினு சொல்லலாம். இல்ல இருக்கு அப்படினு பதில் சொல்ல முடியும். ஷார்ட் அண்ட் ஃபார்ம்லயும் சொல்ல முடியும். he has breathing problem அவனுக்கு மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம். அவனுக்கு மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இல்லையான்னு அப்படின்னு கேட்கறதா இருந்தா doesn't he have breathing problem, so does ஓட நெகட்டிவ் ஃபார்மான doesn't யூஸ் பண்ணிருக்கோம். doesn't he have breathing problem, so ஆன்சர் பாசிட்டிவா இருக்கும்போது இல்ல அவனுக்கு இல்ல அதான் உண்மை அப்படின்னு சொல்றதா இருந்தா yes he doesn't have breathing problem, yes he doesn't have breathing problem இல்ல அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஷார்ட்டா சொல்லும்போது yes he doesn't have, yes he doesn't have அப்படின்னு பதில் சொல்றோம். நெகட்டிவா சொல்றதா இருந்தா no he has breathing problem, no he has breathing problem இல்ல இல்ல அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஜெனரலா இருக்குன்னு மட்டும் சொல்றதா இருந்தா no he has இல்ல அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா no he has அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்போக்கன் பொறுத்த மட்டுக்கும் கொஷின் கேட்டதை அப்படியே ரிப்பீட் பண்ணணுங்கிறதுக்கு தேவையில்லை. ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷார்ட்டனும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ யூ ஹேவ், ஸோ எதா வேணாலும் இருக்கலாம். டூ யூ ஹேவ் அ பென், டூ யூ ஹேவ் அ புக், அந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்றதா இருந்தால் எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேவ் அ பென் அப்படின்னு ரிப்பீட் பண்ணுங்கிறது கிடையாது. எஸ் ஐ ஹேவ், நோ ஐ டோன்ட், I don't haveன்னு கூட சொல்லணும்னு இல்லை, I don't அப்படின்னு சொன்னாலே போதுமானது. Does he have, அவன்கிட்ட இருக்கா? Yes he has, ஆமா அவன்கிட்ட இருக்கு. No he doesn't, இல்லை அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ when it comes to spoken ஷார்ட் அண்ட் ஃபார்ம்லையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். திருப்பி அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குற மற்றவங்க கிட்ட எல்லாம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, இருக்கா இல்லையான்னு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வேற ஒரு கான்செப்டில் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. தேங்க்யூ, பாய். உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.